இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த வருடம் 2025 இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தில் அநேக காரியங்களை நம்ம தியானிச்சோம். அன்பு எனும் அநேகருக்கு உதவி செய்கிற கொண்டாட்டமாக இருக்கணும் என்னும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் பிறக்கிற ஒரு சந்தோஷத்தின் கொண்டாட்டம், மனம் திரும்புதலின் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? அவருடைய பெயருடைய அர்த்தமே அவர் மீட்பர். அவர் நம்மை மீட்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு பிறந்தார். அவருடைய பிறப்பு நமக்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்களை கொண்ட அன்பு, சந்தோஷம், சமாதானம், இன்னும் தேவ தூதர்கள்லாம் இறங்கி வராங்க. இன்னும் மரியாள் அவள் தன்னை அர்ப்பணிக்கிறார், நமக்கு அடிமை என்று சொல்கிறார். இப்படி நிறைய காரியங்கள் சம்பவங்களை தான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது? கொண்டாடுறோம், அநேக காரியங்களை ரொம்ப சந்தோஷமாக அந்த நிறைய காரியங்களும் நம்ம இப்போ கொண்டாட்டத்தில் இடம் கொடுக்குறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த கொண்டாட்டம் ஒரு 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 ஆசீர்வாதமான கொண்டாட்டமாக, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற கொண்டாட்டமாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அது மிகவும் குறைதான். 1917 நடந்த ஒரு உண்மை சம்பவம். முதல் உலக போரில் நடந்தது. அங்கே அநேக வீரர்கள்லாம் அவர்கள் ரொம்ப அச்சத்தோடு இருக்காங்க. போர் முனையில் ரொம்ப போராடி கொண்டிருக்கும்போது அந்த போர் முடிவுக்கு வருகிறது. அப்போது அங்கே இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் ஒரு விடுமுறை கொடுக்குறாங்க. எல்லாரும் கிறிஸ்மஸ்னால கொண்டாடுங்கன்னு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். எல்லாரும் இணைந்து அங்கே அந்த மலையிலே ஒரே ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் அவங்க ஏறி அவங்க வீடுகளுக்கு செல்லணும் சொல்லிட்டு அவர்கள் ஆயத்தமாக ஏறுகிறார்கள். எல்லாரும் ஏறுறாங்க. அப்போது அங்கே அந்த ட்ரெயினை ஓட்டுகிற டிரைவர் அவர் இறங்கி இந்த ட்ரெயினில் உள்ள நிறைய அதிக பயணிகள் இருக்கிறாங்க, அதனால இதை ஓட்ட முடியாது, மலைக்கு உச்சியிலே அது செங்குத்தான பாதை, கீழே விழுந்து விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால ரொம்ப எச்சரிக்கிறார். இல்லை, கொஞ்சம் பேர் இறங்கி கொண்டால் பயணம் சிறப்பாக இருக்கும். ஆனால் வீரர்கள் அதற்கு கீழ்ப்படியில். அவர்கள் போர் வீரர்களாக இருந்ததுனால அவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள், ஏன் இன்னும் ட்ரெயின் பரப்படலைன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ஓட்டுநரை பிடித்து அடித்து, இப்பொழுது இந்த ட்ரெயினை நீ எடுக்கலைன்னா நான் உன்னை எல்லாத்தையும் கொன்று விடுவேன் என்று சொல்லி மிரட்டி அந்த ட்ரெயின் கிளம்புகிறது. ஆனால் அந்த ஓட்டுநருக்கு பயம், எப்போது இந்த ட்ரெயின் கீழே விழுமோ. அப்போ அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில செங்குத்தான பாதை, மலைக்கு மேலே அந்த ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறது. போயிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்ன போல எச்சரித்தது போல நடந்து முடிந்தது. ட்ரெயின் கிடைமட்டமாக அது கீழே விழுந்து எரிந்து அங்கே பயணித்த அத்தனை பேரும் கரிந்து, உடல் கரிந்து அவர்கள் மடிந்து விடுகிறார்கள். அங்கே அந்த 1917 அந்த உலக போர், அந்த இதில் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, எச்சரிப்பை உணராத வீரர்கள் என்று சொல்லி அங்கே பெரிய அந்த நியூஸ் பேப்பர்லாம் போடப்பட்டிருந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொண்டு வருகிறது. அவர் நமக்காக பிறந்தார், அவர் நம்மை மீட்டு பிறந்தார். அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியாகத்தான் இருக்கிறது. மத்தேயுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 18-19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறிச்சு. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஏரோது பிறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்படுகிறார். நீ அது அங்கே 20 பாருங்க, 2:20, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையை பிராணனை வாங்க தேடியும் இறந்து போனான்.
பாருங்க சொல்லியாச்சு. அது வரைக்கும் நான் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு பாருங்க, அவர் 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 பிறந்த நாள்ல இருந்து அவருக்கு அவரை அழிக்க வேண்டும், அவரை மரணிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஏரோது 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்து விடுது. ஆனால் தப்பித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு எகிப்துக்கு ஓடி போயிட்டு வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர் சொல்றாரு, பிள்ளையை பிராணனை வாங்க தேடினவன் மறிச்சிட்டாங்க, நீ எழும்பி நீ போகலாம் என்று சொல்லி யோசேப்போடு எச்சரிக்கிறார். அவன் எழுந்து அந்த பிள்ளைகள்லாம் கூட்டி போகும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. மத்தேயு 2:13 ஆகிலும் அர்க்கெலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேவில அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டில் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு. அப்போ தேவனால் எச்சரிக்கப்படுகிறார் சொப்பனத்தினால். இன்றைக்கு அநேக காரியங்கள்ல கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நம்ம மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு உண்மை, அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் அறியாமலே சில நேரங்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மார்க் 13:33 அக்காலத்துல நீங்கள் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நாம் நாட்கள் சமீபமா இருக்கிறது, ஆண்டவர் வருகை, அவர் பிறந்தார், அவர் இன்றைக்கு அவர் நம்மை மீட்க பிறந்தார், மீண்டும் ஒரு முறை அவர் வருவார். வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம், நம்ம எவ்வளவே ஜெபிக்கிறோம். இந்த காலங்கள், இந்த பண்டிகை காலம், இந்த கொண்டாட்டத்துல நாம் ஜெபிக்கணும். நம்ம இங்கே சொப்பனத்துல யோசேப்புக்கு எச்சரிக்கிறது போல கர்த்தர் நம்ம கூட எச்சரிக்கின் வார்த்தையை சொல்ற. ஏரோது இறந்தாலும் யோசேப்பு ரொம்ப கவனமா இருக்கான். இங்கே வேதத்துல அநேக காரியங்கள் சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்ற காரியம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நம்மளுடைய ஜெப ஜீவி எப்படி இருக்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மளுடைய விசுவாசிகளாக நம்ம எவ்வளவேனும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எவ்வளவேனும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க. அந்த அந்த உண்மை போர் வீரர்கள் எச்சரிப்பின் வார்த்தை கேட்காதபடி சென்றதுனால அவன் வாழ்க்கை அழிந்து விட்டது. நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாடல்கள் மூலமாக பேசுகிறார், ஜெபம் மூலமாக, வேத வசனம் மூலமாக பேசுகிறார், செய்தி மூலமாக கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எவ்வளவேனும் ஆண்டவர் பிறப்பை கொண்டாடுகிற நாம் எவ்வளவு மாற்றம் நமக்குள்ள வந்திருக்கு, எவ்வளவு அன்பாக இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பிறப்பின் உண்மை செய்தியை நாம் எவ்வளவேனும் நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அதை நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம். வீண் ஆடம்பரம், வீண் புகழ், வீடுகளை டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ சிலர் வீட்டில் முன்னணி காட்சி வச்சுப்பாங்க இயேசு பிறப்பது போல. ஆனால் உள்ளத்துக்குள்ள இப்போ எந்த மாற்றமும் இல்லை, மனமாற்றம் இல்லை, வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்யல. நம்ம விசுவாசிகள் குடும்பங்கள் அநேகர் இப்படிதான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். கடமைக்காக நம்ம ஆலயத்துக்கு சென்று கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சில நேரங்கள்ல நம்ம வீணாக கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல நாங்க இன்னும் சப்பா அம்மை தேடணும், இன்னும் அதிகமாக என்னுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க, இந்த எச்சரிப்பின் வார்த்தையை சப்பா நாங்கள் கேட்கணும், கீழ்ப்படிந்து சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட சப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க சப்பா. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும். நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள சப்பா நமக்கு காத்திருந்து அநேக காரியங்கள் சப்பா அம்மை குறித்து வேதத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்குது. நீங்கள் இந்த உலகத்துக்கு அப்பா எங்களுக்கு சப்பா எங்களை மீட்க வந்தீங்க. மீண்டும் ஒரு முறை சப்பா நீங்கள் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படணும், இன்னும் உமக்காக நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கணும் சப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கிறோம். துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை
மகிமை